ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான அண்ட் அவகேடோ ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மெத்தட் மாதிரி காமிக்க போகிறேன். நான் வந்து சுகர் சேர்த்து தான் பண்ண போகிறேன் ஸ்மூத்தி வந்து. பட் ஆனால் வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு நான் ஆல்டர்னேட்டிவும் தரேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு இத்தினோண்டு ஃப்ரூட் தான், பட் இதில் வந்து ஏகப்பட்ட வைட்டமின்ஸ், ஃபோலேட், அதுக்கப்புறம் வந்து ஃபைபரு, அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணக்கூடிய விட்டமின்ஸு, அதுக்கப்புறம் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விட்டமின் பிஸு, அது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் எல்லாமே சேர்த்து தான் நம்ம அதை வந்து பேச போகிறோம். இதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடியோலேயே வந்து நான் ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக சொல்லியிருப்பேன். பட் கடைசியாக உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வந்து நான் சேர்த்து பண்ணுங்கிறது சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதுவே வந்து வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். அப்படியே வீடியோவில் நான் எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறேங்கிறதுலாம் பாருங்கள். ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வாழைப்பழத்தை விட வந்து அவகேடோவில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குங்க. ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக இருந்திங்கன்னா நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றத விட இந்த அவகேடோ வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட கண்ணுக்கு வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்ச அதிர்வுகள், அதாவது வெளிச்சமாக நம்ம கண்ணிலே தங்கியிருக்கும் இல்லையா அலைகள், அதெல்லாம் வந்து இதை அப்சர்வ் பண்ணி உங்களோட விஷனை வந்து பாதுகாக்கும். அதே சமயம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால ஏஜிங்னால் வர பிரைட்னஸ் ப்ராப்ளம் அதெல்லாமே ரெடியூஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. இது வந்து நார்மல் ஃபேட்டை விட 3 அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ஃபேட் வந்து ரொம்பவே வந்து நல்லது உடம்புக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடுப்பு சைஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து மெயினாக வந்து அந்த வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த அவகேடோ தான். இது வந்து டெய்லி நீங்கள் ஒரு மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம் இந்த ஸ்மூத்தியை. ஏன்னா வந்து இதை குடித்தாலே வந்து ஃபுல்லாகிடுங்க. இந்த ஒரு ஃப்ரூட்டே பார்த்திங்கன்னா 2 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வர அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃபோலைட் வந்து அதிகம், அதாவது மூட் பூஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். டிப்ரெஷனில் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் வந்து சேடாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் இதை குடித்த உடனே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கண்டென்ட் ஜாஸ்தி. அதை நான் சொன்ன மாதிரி விட்டமின்ஸ் ஜாஸ்தி. இதில் வந்து பி விட்டமின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் கிடைக்காது. பட் இந்த அவகேடோவில் பார்த்திங்கன்னா B1, B2, B3 3 விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து பவர் அப் பண்ணி விடும். ஸோ அதே மாதிரி குட் ஃபார் ஹார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் பிபி எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து குட் ஃபார் ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இட் சேவ்ஸ் யுவர் பிரெயின். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் இ வந்து ஜாஸ்திங்க. அதனால் மெமரி லாஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஏஜ்டானா அல்சைமர் டிசீஸு, அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி செல் டேமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைட் பண்ணும். அது கூட அந்த செல் ரிப்பேர், அந்த புது செல் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சேவ் யுவர் பிரெயின். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குங்க. இது வந்து நீங்கள் மாஸ்காகவும் ஃபேஸ் மாஸ்காகவும் போட்டுக்கலாம். அதே சமயம் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபேஸோட ஸ்கின் வந்து யூத்ஃபுல்லாகவும் ரிங்கிள் ஃப்ரீயாகவும் வச்சுக்கும். அதாவது சுருக்கம் இல்லாமல் யங்காகவும் வச்சுக்கும். ஸோ அதே சமயம் யூவி டேமேஜ், ஏதாவது சன்பர்ன் அது மாதிரி இருந்துச்சுன்னா சன்லைட்னால் வர யூவி டேமேஜ் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி இது வந்து கேன்சர் வந்து ஃபைட் பண்ணுங்க. இதில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஃபைட் பண்ணும். அதே சமயம் லூக்கேமியான்னு சொல்லிட்டு ஒரு வகையான வியாதி இருக்குது. அதோட செல்ஸ் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதே ப்ராப்பர்ட்டிஸ் இது எதனாலனா இதில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் ஒலிசிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து கேன்சர் வந்து ஃபைட் பண்ணுது. பட் அதே சமயம் இது வந்து இதே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதே சத்துக்கள் வந்து நட்ஸ்லேயும் கிடைக்கும், ஆலிவ் ஆயிலையும் கிடைக்கும். பட் நட் அலர்ஜிஸ் இருக்கவங்க இந்த அவகேடோ வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெங்தன் போன்ஸ், அதாவது எலும்பு வந்து வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் விட்டமின் கே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால வந்து போன் டென்சிட்டி அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ராக்சர்ஸ். அதே மாதிரி ப்ரெக்னன்சி
பிரெஸ்ட் ஃபீடிங் சைல்டு க்ரோத்க்கெலாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவகேடோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மெயின்லி ஃபார் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களும் இது வந்து குடிக்கலாம். ஏதாவது சிஸ்ட்டு அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தாராளமாக உங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்பவே வந்து உதவும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி பிளட் சுகர், அதாவது டைப் 2 டயாபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அது ட்ராப் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா இதில் வந்து சுத்தமாக சுகர் கிடையாதுங்க. அதனால தான் நான் வந்து சுகர் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க இந்த சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு டேட்ஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இது எப்படியெல்லாம் நம்ம வந்து வேறு விதமாக சாப்பிட்லாங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இது வரைக்கும் நான் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மேஷ்டு அவகேடோவாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சிக் பீஸ்னால் வந்து கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை வந்து வேக வச்சுட்டு இந்த அவகேடோ வந்து மேஷ் பண்ணி அதில் கொஞ்சம் தக்காளி சால்சா மாதிரி செஞ்சு வச்சுட்டு அது வந்து நீங்கள் தொட்டு தொட்டு சாப்பிட்லாம். அந்த சிக் பீஸ் வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கக்கமோல் சொல்லிட்டு இந்த ஊரில் யூஎஸில் வந்து ஒரு ரெசிபி பண்ணுவாங்க இந்த அவகேடோ வச்சு. அதெல்லாமே நீங்கள் சாலட்ஸில் இல்லை டாக்கோஸ்க்கு நடுவில் இல்லை புரிட்டோ பவுல்ஸில் அதில் இல்லைனா சிப்ஸு கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த கக்கமோல் ரெசிபி வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவகேடோ சூப்ஸும் செஞ்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளாக உங்களுக்கு இந்த இது ரெசிபிலாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி நீங்கள் இப்போ செய்கிறீங்களா அதில் ஒரு அவகேடோ வந்து அப்படியே வந்து மேஷ் பண்ணி அது கூட தண்ணிக்கு பதிலாக முதல்ல அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் அவகேடோ சப்பாத்தியும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ஸ்ப்ரெட்டு மாதிரி ஒன்று செஞ்சு வைப்பாங்க. அது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிரெட்ஸ் நடுவில் டோஸ்டட் பிரெட்ஸ் நடுவில் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் இது வந்து ஃபேஸ் மாஸ்க்காகவும் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பெனிஃபிட் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னா வந்து ஜென்ஸ்க்கு வர அந்த ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம் வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதாவது என்னென்னா இட் ஹெல்ப்ஸ் ரிலீவ் சிம்டம்ஸ் ஆஃப் என்லார்ஜ் ப்ரோஸ்டேட் அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம அதுலேருந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து இந்த அவகேடோவோட பெனிஃபிட்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அவகேடோவில் பாதி அவகேடோ தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் மட்டும் தான் குடிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அவகேடோலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாஸ் வந்துடும். ஸோ அதனால வந்து பார்க்கறதுக்கு சின்ன பழமாக இருந்தாலும் ஈஸியாக வந்து இது நம்ம ஃபுல் கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஆல்மண்ட் மில்க் வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து சாதா மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் போல் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாதி அவகேடோ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கோங்க. ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டு அடுத்த நாளே நீங்கள் குடிச்சிடணும். ஏன்னா வந்து அடுத்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சிங்கனாலும் கூட அது வந்து கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே குடிக்கிறதா இருந்தால் அது மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு ஹாஃப் ஃப்ரூட்டே வந்து ஃபுல்லாக வருதுங்கிறதுனால நான் ஹாஃப் ஃப்ரூட் வந்து உள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து 60 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சுகருக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன்னு இருந்தீங்க. என்ன ஆல்டர்னேட்டிவ்னால் சுகருக்கு பதிலாக பனானா சேர்க்கலாம். இல்லைனா ஏதாவது ஃப்ரூட்ஸு மேங்கோ சேர்த்துக்கலாம். இல்லை இந்த சுகர் ஃப்ளேவர் வர மாதிரி டேட்ஸ் லைட்டாக சேர்த்துக்கலாம். இல்லை பெர்ரிஸ் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து இந்த சுகரே குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்களாம் வந்து க்ரீன் லீஃப் அதாவது கீரை வகைகள் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு பாலக்கீரை அது மாதிரி அதாவது ஆட் பண்ணிவிட்டு அது கூட பெர்ரிஸ் ஆட் பண்ணிட்டு குடிக்கலாம். அவங்க வந்து சுகர் வந்து மைல்டாக இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்மூத்தி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ வந்து நான் 6 டீஸ்பூன் சுகர் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வாட்டர் வந்து 1 கப் சேர்க்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் சேர்த்து ஒரு டைம் அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம வந்து ஸ்மூத்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கப் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்மூத்தி டெய்லி நம்ம மார்னிங் குடிக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு நான் வந்து எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால வந்து நான் இப்போ வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து டெய்லி எடுத்துக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதான் மெயினாக சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த 1 கப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்.
இப்போ 1 கப் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நம்மளுக்கு திக்கா கிடச்சிருக்கு இல்லையா? இன்னும் ஆனா வந்து இப்படி நம்ம வந்து திக்கா வந்து குடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, நான் வந்து இன்னொரு 1 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாரி பேட்ச் பை பேட்சா தான் நீங்க வந்து வாட்டர ஆட் பண்ணிக்கணும். இது மட்டும் வந்து நீங்க ஸ்மூத்தி மாரியும் குடிக்கலாம். இல்லனா வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு 11:00 இல்ல 11:30 போல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பதிலா, இது வந்து ஹெல்த்தியா நீங்க ஜூஸ் மாதிரியும் போட்டு குடிக்கலாம். இன்னுமே தின்னரா பண்ணி ஒரு ஃபேமிலி வைஸ் நீங்க குடிக்கிறீங்கன்னா, ஒரு ஃபுல் அவகேடோ யூஸ் பண்ணி நீங்க ஜூஸ் மாதிரியும் இதே இன்கிரீடியன்ட்ஸ் தான் நீங்க இன்னும் கொஞ்சம் தின்னரா பண்ணி ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம். அ ஸோ அதான் வந்து சுகர் லெவல் வந்து நீங்க தண்ணி சேர்க்க சேர்க்க கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதுக்கேத்த மாதிரி சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து திரும்ப 1 கப் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸியில வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதே நான் வந்து உங்களுக்கு அ பார்த்தீங்கன்னா, இது வந்து யுஎஸ்ல நெறைய பேர் சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த ஃப்ரூட்டுக்கு இன்னொரு நேம் இருக்கு. பட்டர் ஃப்ரூட்டுன்னு. இது வந்து நீங்க அந்த ஃப்ரூட்ட வந்து நம்ம எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சீடையும், தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ அந்த ஃப்ரூட்ட வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே பட்டர் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி டெக்ஸ்சர்ல தாங்க இருக்கும். ஸோ, அதனால இதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து பட்டர் ஃப்ரூட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பட் மேஜரா நீங்க கடையிலலாம் வாங்கும்போது அவகேடோன்னே சொல்லி வாங்குங்க. ஸோ, இது இப்போ வந்து நம்ம மறுபடியும் 1 கப் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ, நான் வந்து இந்த ஒரு ஃபுல் பெரிய கிளாஸ் எடுத்துருக்கேங்க. பார்த்தீங்கனாலே ஸ்மூத்தி குடிக்கிற கிளாஸ் தான் இது. ஸோ, இந்த கிளாஸில மாதிரி நீங்க ஊத்தி 1 கிளாஸ் இல்ல மேக்ஸிமம் உங்களால 2 கிளாஸ் குடிக்க முடியும்னா, ஒரு ஃபுல் அவக்காடோவே நீங்க போட்டு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபுல் கிளாஸ் குடிக்கும்போதே எனக்கு வயிறு வந்து ஃபுல்லாயிடுச்சு. ஸோ, நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து பசிக்காதுங்க. உங்களுக்கு வந்து பசிக்காது அப்படின்னு சொல்றத விட, உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது ஸ்நாக்ஸு அடிக்கடி ஏதாவது சாப்பிட்ற மாரி இருந்துச்சுன்னா, அதெல்லாம் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும்னு சொல்லலாம். ஸோ, உங்களுக்கு வந்து இது ஒரு கிளாஸ் குடிச்சாலே வந்து ரொம்ப நேரம் வந்து பசி தாங்கும்னு சொல்லலாம். ஸோ, அந்த மாதிரி வந்து பெ ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே இந்த அவக்காடோ ஒரு ஃப்ரூட்ல இருக்குங்க. ரொம்பவே வந்து சூப்பர் ஃப்ரூட் இது. கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நான் ஆல்ரெடி குடிச்சிருக்கேன். ஸோ நான் நல்லா குடிக்கிற செஷன் வந்து நான் காமிக்கல. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.